உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. கூடவே வந்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு. நெக்ஸ்ட்டு ரெசிபி என்ன போடலான்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இன்றைக்கி பகோடா குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப 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 டேஸ்டியான பகோடா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், லைட்டு கசப்பு தன்மை கொடுக்கும். ரொம்ப ஜாஸ்தி போட்டுறக்கூடாது, அதே மாதிரி கருகவும் விட்டுறக்கூடாது. அடுத்தது வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 வதக்கிட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதக்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளேயே ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். புளி வந்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கங்க. நான் வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். அப்போ தான் நல்லா அந்த ஹீட்டில் நல்லா வேகும். தக்காளி நல்லா வேகட்டும். நான் வந்துட்டு கடலைப்பருப்பை ஒரு 1.5 கிளாஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 ஹவராக ஊறிட்டுருக்கு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஒரு 4-5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 5 இல்லை 4 காரத்துக்கு உங்கள் எப்படி தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 2 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா கோஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கோஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைக்கும் போது மையாக அரைக்கக்கூடாது, அதுவும் கோஸாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பகோடா சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு வாயில் தெட்பட்டு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வரணும். நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். கடலைப்பருப்பு ஒரு சிலது முழுசாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இதில் வெங்காயம் ஆட் பண்ணலாம். அப்புறம் நான் வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நான் போடலை, நான் வந்து வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்ட உடனே இது நல்லா கொஞ்சம் கூழான உடனே நம்ம வந்துட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். 10 பொருள் சேர்த்து குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருவோம். அதுதான் இது. ஸோ அதை வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்துட்டு உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வதக்கிக்கிட்டால் அந்த பச்சை வாசனை போயிடும். அதனால் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிட்ட பிறகு புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா திருப்பி வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு ஒரு 2-2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தப்பில்லை, ஏன்னா குழம்பு நல்லா கொதிக்கும். அதே டைமில் இது நம்ம போடுவோம் இல்லைங்களா வடமாவு, அதில் போடும்போது அந்த வடமாவு வந்து ஃபுல்லாக தண்ணி இழுத்துக்கும். அதனால் வந்துட்டு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தப்பில்லை, ஏன்னா நம்ம இப்போ திருப்பி தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம். மிளகா வெடிப்பு ஸ்மெல்லாம் போயிடும் அப்போ தான். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சிருக்கு, சுண்டி இருக்குது குழம்பு.
ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா வடை பேஸ்ட்டு, அதை வந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக ஆட் பண்ண போகிறோம். நம்ம பகோடாக்கு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மாவு, அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக போட்டு விடுங்க குழம்புல. போட்டுட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பகோடாலாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்துட்டு, இப்போ நான் பகோடாலாம் ஃபுல்லாக போட்டு விட்டுட்டேன். போட்டுட்டு தட்டை போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அந்த மாவு வந்து நல்லா வேகணும் குழம்புல. சரி, குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு அரை முடி தேங்காயில் பாதி எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூடவே வந்து கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து தேங்காவோடு சேரும்போது நல்ல ஸ்மெல் வரும். அதனால் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த மிக்சியோட மூடியில் இருக்கும் இல்லைங்களா, ஜாரோட மூடியில் வந்து கொஞ்சம் திப்பிலாம் ஒட்டியிருக்கும். அதை வந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இது பாருங்கள், இந்த மாதிரி ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் கலரி விட்டுட்டு நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செகண்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்துட்டு உதிரியாக குழம்புலையே போட்டு குழம்பு கொதிக்க வச்சோம். இப்போ வந்துட்டு கடாய் வச்சு பகோடாவை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக நீங்கள் வந்துட்டு மாவை போட்டு விட்டுங்க. மாவு கடாய் நல்லா சூடானோடனே, எண்ணெய் நல்லா சூடானோடனே கொஞ்சம் கொஞ்சமாக பகோடா போட்டு விடுங்க. ஸோ இது ஒரு ப்ரௌன் கலராக மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஸ்பீடு வைக்காதீங்க. ரொம்ப ஸ்பீடு வைக்கக்கூடாது, ஏன்னா வந்து உள்ளே மாவு வேகாது. அதனால் வந்துட்டு மீடியமாக வச்சுட்டு பகோடா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுங்க. ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் எண்ணெயிலேருந்து பகோடாவை எடுத்துடலாம். எடுத்து ஒரு எண்ணெய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ஒரு சைடு நல்லா கொதிக்குது இல்லைங்களா, இந்த டைமில் வந்துட்டு இந்த பகோடா நம்ம சுட்டு வச்ச பகோடா வந்து எடுத்து அந்த குழம்புலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஒன்று நீங்கள் பொரித்து குழம்புல சேர்க்குறீங்க, ஒன்று வந்துட்டு நீங்கள் டைரெக்டாகவே குழம்புல சேர்த்து குழம்புக்கு நல்லா கொதிக்க வைக்கிறீங்க. அதே மாதிரி அந்த மாவையும் நல்லா வேக வைக்கிறீங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த கோகோனட் பேஸ்ட், தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக குழம்பு வந்து சுண்டும். ஏன்னா அந்த பகோடா வந்து இழுத்துக்கும் குழம்பை. அதனால் வந்து குழம்பு வந்து சுண்டுறதுனால நான் கொஞ்சமாக ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா தேங்காய் ஊற்றிருக்கோம். 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான். இந்த பாருங்கள், சூப்பராக வந்துட்டு நம்மளோட பகோடா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு நீங்கள் இந்த பகோடாவே வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்புக்கு நம்ம வந்துட்டு காரமாக ஏதாவது டிஷ் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவி போட்டு பகோடா குழம்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுட சுட சாப்பாட்டில் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. ஸோ தட் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.